தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதுல தொடங்கி நீக்கப்பட்ட வாக்காளர்களோட முழு ரிப்போர்ட் இது. தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற அதிகாரப்பூர்வ கணக்குப்படி 97.37 லட்சம் பேர்களோட பெயர்கள் பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு நீக்கப்பட்டிருக்கு. வரலாறுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 2002-2005 நடந்த SIR பணியில 40 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. ஆனா இப்போ அதை விட 2 மடங்கு அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. 1.5 மாசம்னு ரொம்ப குறைஞ்ச காலத்துல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்ததுதான் இவ்வளவு பெரிய குளறுபடிகளுக்கு காரணம். அதிகபட்சமா சென்னையில மட்டும் 35.58%, அதாவது 14.25 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் பல காரணங்களை சொல்லி வாக்காளர்கள் பெயரை நீக்கி இருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுக்க உயிரிழந்தவங்கள் 26.9 லட்சம் பேர், இடம்பெயர்ந்தவர்கள் 66.4 லட்சம் பேர், இரட்டை வாக்காளர் அட்டை கொண்டிருந்தவர்கள் 3.98 லட்சம் பேர்னு மொத்தம் 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த புள்ளி விவரத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு முதற்கட்ட தகவல்கள் சொல்லுது. குறுகிய காலத்துல BLOக்களை அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த SIR பணிகளை முடிச்சிருக்காங்க. இதனால இப்ப வெளியாகி இருக்கிற வரைவு வாக்காளர் பட்டியல்ல பலரோட பெயர்கள் தவறான காரணங்களை குறிப்பிட்டு நீக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. களத்துல நடந்த SIR குளறுபடிகள், அதாவது தாவேக்கானா எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கறது இல்ல, விநியோகிக்க வேண்டிய ஃபார்ம்களை தூக்கி குப்பையில போட வச்சது, உயிரோட இருக்கிற தாவேக்க ஆதரவாளர்களை உயிரோட இல்லைன்னு சொல்லி பெயர்களை நீக்கியதுன்னு எத்தனை சிக்கல்களை இந்த திமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கு. இப்படி போதிய கால அவகாசமும் பயிற்சியும் இல்லாம அவசரமா SIR பணிகளை பாஜக நடத்தினதோட உள்நோக்கம் என்னன்றதும் அதை திமுக தனக்கு சாதகமா எப்படி மாத்த பாத்துச்சுன்றது நமக்கு தெரியும். தொடக்கத்துல இருந்தே SIRல பிரச்சனை இல்ல, அதை குறுகிய காலத்துல நடத்துறதுலயும் BLOக்களோட பணிச்சுமையை அதிகரிக்கிறதும் தான் பிரச்சனை. இதுல அரசியல் செய்யாதீங்கன்றதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடா இருந்துச்சு. நிச்சயமா தமிழ்நாட்டுல இருக்கிற யாரோட வாக்குரிமையும் தாவேக்கா இழக்க விட்டுறாது. உங்களோட என்றுமே கட்சியினர் உறுதுணையா நிப்பாங்க. உங்க பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருந்தா உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன காரணத்தினால நீக்கப்பட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு ஜனவரி 18க்குள்ள தேவையான ஆவணங்களோட விண்ணப்பிச்சிருங்க. உரிமையை இழக்காதீங்க. எதிர்காலத்தை கட்டமைக்கிறதுக்கான முக்கிய கருவியே வாக்குரிமை தான்.